திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதீபதே, ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியான வரும் யானை கடல் நாழும் மறவாமல் அழியாழு மலர் தூவும் அடியார்கள் உழமாற வழியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தவர்மான் திருவடியிலே சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நமக்கு சென்ற வாரம் 62வது பாடலில் தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட் கரிவுரி போர்த்த செஞ்சேவகன் மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே என்பதாக அருமையாக அமைத்து கொடுத்தார். அப்படியே மேருமலை பொன்மலை அதை அப்படியே வில்லாக வளைத்து கையில் கொண்ட இறைவன் எம்பெருமான் இந்த 3 புறங்களையும் 3 அசுரர்கள் வாழ்ந்த அந்த 3 புறங்களையும் அழித்து மதம் கொண்டதான அந்த யானை அதனுடைய தோலையும் போர்த்து வேறுபட்ட செஞ்சேவகன் வீரனாய சிவபெருமான் அவருடைய திருமேனி முழுவதிலும் தன்னுடைய நகிலாகிய குறும்பை அடையாளத்தை வைத்த அம்மை தாமரை மலர் போன்ற அந்த சிவந்த கையில் உள்ள கரும்பு வில்லும் மலர் அம்புகளும் எப்பொழுதும் என்னுடைய மனத்திலே விட்டு நீங்காது என் சிந்தையதே என்பதாக அமைத்து கொடுத்தார். விட்டு பிரியாமல் அந்த உருவ அமைப்பு எப்பொழுதும் என்னுடைய சிந்தையிலே இருக்கிறது என்பதாக இவர் சக்தி உபாசகர். அதுலேயும் கூட வேறு எந்த தெய்வத்தையும் வழிபடாமல் ஒரு தெய்வ வழிபாடு என்பது மேலான ஒரு நிலை. அது இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். ஒரு தெய்வ வழிபாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் வேறு தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த ஒரு நிலையிலேயே நின்று விடுவார்கள். அது ஒரு மேலான பக்குவ நிலை என்று கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அபிராமிப்பட்டர் நம்ம அருணகிரி பெருமானார் இவர்கள்லாம் அந்த ஒரு நெறியிலேயே ஞானசம்பந்த பெருமான் முதல் பதிகத்திலேயே ஒரு நெறி திருநெறி என்றெல்லாம் சொல்வார். அந்த ஒரு நெறி வழிபாட்டில் நிற்கக்கூடிய நம்முடைய அருளாளர்கள். இதையும் அப்படி தான் இந்த பாட்டிலே அப்படி தான் சொல்லியிருக்கார். சிந்தையதே என்பதாக எப்பொழுதும் சதா காலத்திலும் அந்த சிந்தையிலே இருக்கக்கூடிய நினைவாகவே இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் அடுத்த பாட்டில் அப்படியே அந்த தே என்ற அந்த சொல் எழுத்து அங்கே முதன்மையாக கொண்டு இது அந்தாதி பாடல்கள் பார்த்திங்களா. அதனால் அந்த இறுதியில் நிறைவான எழுத்தே இங்கே முதலாவதாக வந்து தேரும்படி சில எதுவும் காட்டி முன் செல் கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் மாறும் தலைவி இவளா இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணர்க்கே. ரொம்ப அருமையான ஒரு பாடல். இவர் வாழ்ந்த காலம் 15ஆம் நூற்றாண்டு அப்படின்னா கூட 500-600 வருடங்களுக்கு பின்பு இன்றைக்கு உள்ள காலகட்டத்தை அப்படியே படம் பிடித்து காண்பது போல இந்த பாடலை அமைச்சு கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்முடைய நாட்டில் ஏராளமான தெய்வ வழிபாடு என்பது அன்றிலிருந்தே இருக்கிறது. ஏராளமான வகையில் அது சில நேரங்களில் தடைகள் எல்லாம் வந்தபோது தடைகளை மீறி வேறு வேறு தெய்வ வழிபாட்டை ஏற்றுக்கொண்டதாக நம்முடைய வரலாறும் சொல்லுது. ஆனாலும் கூட எல்லாவற்றிலையுமே ஒரு முறைமை வைத்திருந்தார்கள், வைத்து வழிபாடு செய்தார்கள். அப்போ அவர்களுடைய வழிபாட்டை எல்லாம் பார்த்து ஆதிசங்கரர் அந்த வழிபாடுகளை தொகுத்து கொடுத்தார். 6 சமயமாக தொகுத்து கொடுத்தார். அவர் எல்லா இடங்களுக்கும் சென்றால், பாரத தேசம் முழுக்க சென்றார்.
ஒவ்வொருவருடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் பார்த்தார். ஏன்னா வழிபாட்டு முறைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய பக்குவ நிலை என்று கூட சொல்லலாம். மிக உயர்ந்த நிலையிலே வழிபடக்கூடியவர்கள் இருந்தார்கள், எளிய முறையிலே வழிபடக்கூடியவர்கள் இருந்தார்கள். அப்புறம் அந்தந்த சூழலுக்கு தகுந்தார் போல். இப்போ மலைவாழ் பகுதின்னா அங்கே இருக்கிறவங்க எப்படி வழிபடுவாங்களோ அப்படி வழிபட்டாங்க. கடல் சார்ந்த பகுதினா அங்கே எப்படி இருந்தாங்களோ அதுக்குரிய தெய்வத்தையும் அந்த வழிபாட்டையும் செய்தார். எந்த ஒரு வழிபாடு அதுக்கும் கூட இறைவனை வெவ்வேறு வடிவத்தில் வழிபட்டாலும் இறைவன் ஒருவனே என்பதையும் போதிக்கக்கூடியவர்கள் ஏராளமான அருளாளர்கள் நமக்கு தோன்றினார்கள். அதில் வைணவர்கள் பார்த்திங்கன்னா வானத்திலிருந்து விழக்கூடிய மழை நீர் எங்கெங்கேயும் சேர்ந்தாலும் கடைசியில் கடலை சேர்கிறது. அதுபோல் எல்லா சமயங்களும் இந்த கேசவனையே சேரும் அப்படின்னு வைணவர்கள் கூறுவார்கள். யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதுருபாகனார் வருவார் என்று நம்முடைய சைவ சமயம் மிக தெளிவாக சொல்கிறது. ராமலிங்க சுவாமிகள் சொல்லும்போது பொங்கு பல சமயம் என்னும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கி கங்குகரை காணாத கடலே என்று பாடுவார். இப்படி எல்லா சமய கருத்துக்கள், ஒவ்வொரு வகையான சமயங்கள், இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஆராய்ந்து அதனுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு புரிந்து கொண்டு அதிலே நிலை பெற்ற தன்மையை அடைய வேண்டும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இப்போவும் நீங்கள் கேட்டிங்கன்னா கோவிலுக்கு வரக்கூடிய வழிபடக்கூடியவர்கள் அது நிறைய பேர் மனசுக்கே சில நேரங்கள் கவலையாக இருக்கும். எந்த தெய்வத்தை வழிபடுகிறோம், எதற்காக வழிபடுகிறோம் என்ற உணர்வு கூட இல்லை. சிவன் கோயில்கிட்ட அன்றைக்கி ஒரு நாள் போயிருந்தப்ப ஒரு அம்மா வெளியே கொண்டக்கடலை மாலை விற்கிறாங்க, அதை வாங்குகிறாங்க ஒரு வியாழக்கிழமை. நான் அதில் நின்றுட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, இந்த கோயிலுக்குள்ளே தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காராம்லம்மா, அது எதில் இருக்கார்? எப்படி இருக்கு பாருங்க ஒரு அறியாமை. அது யாரோ ஒரு ஜாதகக்காரர் சொல்லியிருக்காரு, அங்கே தட்சிணாமூர்த்தின்னு இருப்பார், அவருக்கு போய் இதை வாங்கி போட்டு அர்ச்சனையை பண்ணுங்க. அதை வாங்கி வச்சுட்டு இருக்காராம்லம்மா, அவருக்கு அர்ச்சனை வேணால் அது எங்கே இருக்காருன்னு கேட்காரு. எவ்வளோ ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க பாருங்களேன். அதை சமயம் இந்த கோவில் இதனுடைய தெய்வம், இந்த தெய்வ வழிபாட்டு முறை இதை தெரிஞ்சவங்க மூலமாவது கேட்கலாம். கண்டிப்பாக கேட்டால் சொல்லுவோம். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நம்முடைய பகுதியிலே இருப்பாங்க. அப்போ கேட்டு தெரிய வேண்டும் என்ற உணர்வு கூட கிடையாது. இல்லை, அப்பர் பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார், விரிவில்லா அறிவினோர்கள் வேறொரு சமயம் செய்தே எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும். வேறு வேறு சமயம் இதெல்லாம் சரியில்லைப்பா, ஏன்னா அந்த சமயத்தை பற்றியே தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அப்போ வேறு சமயம் நான் வேறு செய்கிறேன் பாரு அப்படிம்ப. அதுக்கு ரெண்டு காரணம். அதை ஒழுங்காக படித்து அது சொல்லக்கூடிய தத்துவங்களை தெரியக்கூடிய விரிவில்லா அறிவினோர்கள் வேறொரு சமயம் செய்தேன். அப்போ நான் ஒரு சமயம் ஆரம்பிக்க போகிறேன், இது சரியில்லை. இன்றைக்கி அப்படி தான் நடக்கு. இவ்வளவு காலத்துக்கு முன்பே இந்த அருளாளர்களுடைய வாக்கு எப்படி இருந்திருக்கு. இதைத்தான் இப்போ வரக்கூடிய பாட்டு ரொம்ப அழகாக அபிராமி பட்டர் அழகாக சொல்லிட்டு போயிட்டார். அதில் சொன்ன கருத்தெல்லாம் சரியில்லை, நான் சொல்கிறேன் பாருங்க, இதுதான் சரியான சமயம், இப்படி தான் வரணும், இப்படி வழிபட்டால் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒவ்வொரு வகையான சமய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நானே நல்ல ஆச்சாரியன் என்று சொல்லிக்கொண்டு இந்த கருத்து தான் சரியானது அப்படிலாம் இன்றைக்கி நிறைய இருக்குது. புது புது முயற்சிகள், புது புது மதங்கள், புது புதையான ஒரு வழிபாட்டு முறைகள் இவைகள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத இல்லை நமக்கு அப்பர் பெருமான் அழகா எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் அப்படின்ட்டார்.
இறைவன் எம்பெருமானுக்கு ஏற்றதே அப்படின்னு அப்பர் பெருமானுடைய வாக்கு அப்போவே வந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்னும் ஒரு சமயம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இருக்கிற சமயங்களே போதும். அது சொல்லக்கூடிய உண்மை கருத்துகள் என்ன ஒவ்வொரு சமயத்தில், ஏன்னா இது எல்லாமே வைதிக சமயம்தான், வேதங்களே அடிப்படையாக கொண்டுள்ள சமயங்களே. அப்போ அந்த வேதங்கள் சொல்வது என்ன, வேதங்களின் கருத்து தான் என்ன, அதனுடைய முடிந்த முடிவு தான் என்ன, அதைத்தான் வேதாந்தம் என்றெல்லாம் சொல்வார்கள். சரியான வேதாந்தம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த வேதத்தின் முடிவு தான் என்ன, அந்த வேதம் இறைவனை எப்படி புகழ்கிறது, எப்படி சொல்கிறது, அந்த இறை வழிபாடு எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து அல்லது கேட்டு இல்லை இப்படி பாடல்கள் மூலமாக தெரிந்து கொண்டால் உண்மையை உணர்ந்து வழிபாடு செய்யலாம். இது அப்படி இல்லாத பட்சத்தில் தான் புது புது வகையான இந்த சமயங்கள் தோற்றுவிக்கப்பட்டு அந்த வழியிலே, அது நெறி பிறழ்ந்த வழியிலே செல்லும்போது கொஞ்சம் மனதுக்கு கவலையாக கூட இருக்குது. நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய நிறைய சமயங்களை அவர் ஒழுங்குபடுத்தினார், 6 சமயமாக ஒழுங்குபடுத்தினார். அது எல்லாமே வைதிக சமயங்கள், அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவை தான். சூரியன், அதனை முழு முதல் கடவுளாக கொண்ட சௌரம், கணபதியை முழு முதல் கடவுளாக கொண்ட கணபத்தியம், முருகப்பெருமானை தனி முதல் கடவுளாக கொண்ட கௌரம் கௌமாரம், சக்தி அம்மையை வழிபாடக்கூடிய சாக்தம், விஷ்ணு அதுவே பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவம், இறைவன் எம்பெருமானே சிவபெருமானே என்று சொல்லக்கூடிய சைவம். இந்த 6 சமயம், இது ஆதிசங்கரர் காலத்தில் அதை வகைப்படுத்தி கொடுத்தார். அப்படியாவது இந்த 6 சமயத்திற்குள் இவர்கள் இருக்க வேண்டும் என்று தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். இந்த 6 சமயத்தையுமே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா 6 சமயத்திலையும் அம்மை இருப்பார். 6 அம்மையை முழு முதலாக கொண்டது இங்கே சாக்தம். ஆனால் நீங்கள் எந்த ஒன்றை எடுத்துக்கோங்க, சூரியனை கொண்டது சௌரம் அப்படின்ற, நமக்கு லலிதா சகஸ்ரநாமம் என்ன சொல்கிறது, பானுமண்டல மத்தியஸ்தா, ஒளி தரும் பொருளிலெல்லாம் ஒளியாக இருப்பவள் இவளே என்று சொல்லக்கூடியது. அப்போ அந்த சௌரம் என்ற அந்த சூரியனை முழு முதல் கடவுளாக கொண்ட அந்த மதத்திலே அம்மைதானே இருக்கிறார், அம்மைதானே பிரதானமாக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அம்மையுடைய கண்களே சூரிய சந்திரனாக அங்கே ஒளிவிட்டு கொண்டு இருக்கிறார். இப்படியெல்லாம் நாம் சொல்கிறோமே. அப்போ அம்மையே இங்கே இருக்கிறார். கானபத்தியம், விநாயகப் பெருமான், விநாயகப் பெருமானின் அன்னையாக இருப்பவளே அம்மைதானே. அந்த விநாயகர் குமாரராக வருகிறார் அல்லவா. அப்போ அம்மையுடைய புதல்வர்களாக எது கானபத்தியமோ இந்த குமாரக்கடவுள் கௌமாரம் முருகப்பெருமானும். அப்போ அந்த 2 சமயத்திலையுமே அம்மை அங்கே வந்து விடுகிறார். அடுத்து வைஷ்ணவர்களுக்குரிய கடவுளான பெருமாள் திருமால், அவருடைய தங்கை அம்மைதானே வருகிறார். அப்போ திருமால் சகோதரராகி அங்கே காட்சி தருகிறார். இது சாக்தம், கோவிந்த ரூபிணி என்றெல்லாம் நமக்கு சகஸ்ரநாமம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அப்போ இப்படி சைவம், அடுத்து சைவத்தின் பிரதானமே இறைவன் எம்பெருமான், அவனுடைய வாமபாகத்திலே இருக்கும் அம்மை என்றெல்லாம் அருளது சக்தியாகும் அரண்டனுக்கு இறைவனுடைய கருணையே அருள் என்றெல்லாம் இங்கே சொல்லப்படக்கூடியதாக. இப்படி 6 சமயத்தோடும் தொடர்புடையவளாக அம்மை இங்கே வீற்றிருந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இதை 6 சமயங்களுக்கும் இவள் உடன்பாடானவள். நாரணி, அறத்தின் நாரி, 6 சமயத்தி. இது திருப்புகளில் அருணகிரி பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்படிப்பட்ட அம்மையுடைய வழிபாடு 6 சமயத்தில் இருக்குது. இப்படி 6 சமயத்தையும் நமக்கு வகுத்து கொடுத்தார்கள். இதில் ஒன்றை நம்ம ஏற்றுக்கொண்டாலே போதும், அம்மை வழிபாடுமாக இருக்கலாம். இதை விட்டு வேறு ஒரு புதிய சமயம் தேவையா?
புது புது கொள்கைகள் தேவையா என்றெல்லாம் கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்திலே நம்ம அருளாளர்கள் இதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த சமயத்தின் வழியாக எந்த ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டோமோ அந்த சமயத்தின் வழியாக சென்று அதிலே உள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலே போதும். அது சொல்லும் கருத்து என்ன, கொள்கை என்ன என்பதாக நம்ம ஏற்றுக்கொண்டாலே போதும். ஆனால் இதையெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கிடுவாங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அப்படியெல்லாம் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வச்சுத்தான் இங்கே இவர் சொல்கிறார். முதல்ல சொல்கிறார் தேரும் படி. கொஞ்சம் தேத்திட மாட்டோமா எதையாவது சொல்லி? எப்படி சொல்லி? ஏதாவது ஒரு ஏது சொல்லணும், ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். இப்போ புகை வருது ஒரு இடத்துல அப்படின்னா, ஏன் அந்த இடத்துல நெருப்பு இருக்குப்பா, நெருப்பு இருக்கா, நீ கண்ணால் பார்த்தியா? புகை இருக்குல்ல, அதான் காரணம். ஏது புகை இருந்தால் கண்டிப்பாக நெருப்பு இருக்கும். அப்போ காரண காரியம் அதை சொல்லணும். புகை இருந்தால் நெருப்பு இருக்குமா? ஆமாம், அது என்ன எடுத்துக்காட்டு, நம்ம அடுப்படி நமக்கு தெரியும்ல. இப்படி ஏதுக்களை சொல்லி, இது சரியான ஏது, இதை யாருமே மறுக்க முடியாது, மறுக்க முடியாத ஒரு ஏதுக்கள். ஆனாலும் அதை சொன்னாலும் ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்னா, ஏற்றுக்கொள்வது என்பது எல்லோரும் செய்ய மாட்டார்கள். எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா எப்படிப்பட்ட ஏதுக்களை அவர்கள் கொண்ட கொள்கையே, அந்த கொண்ட கொள்கையே, தாம் கொண்ட கொள்கையே. நான் சொன்னதான், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படிமாங்க பாருங்க. விடாப்பிடி மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. அப்படி மூர்க்க குணம் உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட ஏதுக்களை சொன்னாலும் எடுத்துக்காட்டுகளை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதை ஞானசம்பந்த பெருமான் நல்லா சொல்றார். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுள்ளன் எங்கள் சோதி அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் அழகாக சொல்றார். அந்த சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் அப்படித்தான் விதண்டாவாதம் சொல்லுவாங்களே, தர்க்கம் பண்ணி கொண்டே ஏற்றுக்கொள்ளாது. அப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளாதவர்களைத்தான் இங்கே அபிராமி பட்டர் காண்பிக்கிறார். தேரும் படி. கொஞ்சம் தேத்தி வந்துடாதா, உண்மையை உணர்ந்துக்கிடாதா? அம்மை எப்பேற்பட்டவர், இப்படிப்பட்ட மேலான ஒரு தெய்வம், அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எதையாவது சொல்லி ஏற்றுக்கொள்ள வைக்கலான்னா அதான் தேரும்படி. சில ஏதும் காட்டி இங்கே இப்படி இருந்தது, இங்கே இப்படி இருந்தது என்றெல்லாம் சொன்னாலும் கூட அது எதுக்கு? முன் செல்கதிக்கு கூறும் பொருள். செல்கதி என்ற மாத்திரத்திலே மேலான நல்கதி, முக்தி நெறி, அந்த முக்திக்கு மீண்டு வாராத நெறி, மீண்டு ஒரு பிறப்பெடுத்து வாராத நல்ல கதி, அதுக்குரிய உறுதி பொருள் கூறும் பொருள். கூறும் பொருள் என்றால் அந்த உறுதி பொருள். அப்போ மீண்டு வாராத மேலான சிவகதி, அந்த பேரின்பத்தை அடைவதற்குரிய அந்த பொருள் செல்கதிக்கு கூறும் பொருள். அதை எடுத்து காட்டுனா ஏற்றுக்கொள்வார்களா என்றால், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கொண்ட கொள்கையே, கண்டது காட்சி கொண்டது கொள்கை என்று சொல்லக்கூடிய வீணர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? ஒரு மலை இருக்கு, ஒரு மலையில் நல்ல கல், மலைன்னா என்ன கல், அதில் ஒரு ஆணி ஆப்பு அடிக்கிறதும்பாங்க, ஒரு மரத்தால் செஞ்ச ஒரு ஆப்பு. அதை சாதாரண மண் தரை ஒரு செவரு இதில் அடித்தா உள்ளே இறங்கும். மலையில் கல் மலையில் போய் அடித்தா என்ன ஆகும்? ஆப்பு தான் உடஞ்சி. அதே போல் இதை ஓமையாக சொல்கிறார். அப்போ அந்த நம்ம சொல்லக்கூடிய ஏதுக்கள் அந்த கதி நல்கதிக்கு போகிறதுக்கு ஒரு வழி மார்க்கம் சொன்னாலும் அவங்களுக்கு அது உள்ளே போகுமான்னா போகாது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. தேரும்படி, கொஞ்சம் தேறி உண்மையை உணர்ந்து கொள்ளட்டும் அப்படின்றதுக்காக சில ஏதும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள். உண்மையெல்லாம் எடுத்து சொன்னாலும் குன்றில் கொட்டும் தறி, ஒரு குன்று நல்ல மலையில் வச்சு
அடிக்கிறது ஆப்பு. அதான் குன்றில் கொட்டும் தறி, அதில் அடித்த மாதிரி உள்ளுக்குள்ளேயா போகும், போகாது, இதுதான் உடஞ்சி போகும். அது போல அப்படின்னு அருமையான ஒரு ஓமை. இது ஒரு ஓமை. குன்றில் கொட்டும் தறி என்பது ஓமை. அது போல் இவங்களுக்கு என்ன ஏது கலை சொன்னாலும் தெரியாது, எடுத்துக்காட்ட சொன்னாலும் தெரியாது, நல்ல வழியாக புத்திமதி சொன்னாலும் தெரியாது, நல்கதியும் தெரியாது. அப்படிப்பட்ட குன்றில் கொட்டும் தறி அப்படின்னு அந்த அவர்களை வீணர்கள், அந்த வார்த்தை வீணன்றதை கடைசியில் கொண்டு வர குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது. 6 சமயத்தின் தலைவி இவளே. நம்ம இப்போ 6 சமயம் பார்த்தோம். 6 சமயத்திற்கும் தலைவி இவள்தான், அம்மைதான். அம்மை இல்லாமல் எந்த ஒரு வழிபாடும் கிடையாது. இன்றைக்கு நாம் உடல் எடுத்து உலக இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்றாலே அம்மை அருள் தானே சக்தியாக இங்கே வந்து நமக்கு அருள் புரிய வருகிறது. இதை உணர்ந்துக்கிட்டாலே போதும். அதான் 6 குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளா இருப்பது அறிந்திருந்தும். இது கண்கூட பார்க்குறோம். 6 வகையான சமயங்கள், எல்லாவற்றிலும் அம்மைதான் முதன்மையாக இருக்கிறாள். இருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. இதெல்லாம் என்ன, நாங்கள் சொல்கிற கொள்கை தான் சரி, நாங்கள் சொல்கிற சமயம்தான் சரி, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீணர்கள். அவர்களுக்கு பேரே நல்ல வார்த்தையை கொடுத்துட்டாரு. ஒன்றுக்கும் பயன் இல்லாத, அது எதுவுமே பயன் கிடையாது. ஒரு ஆப்பு அடிக்கனாலும் உள்ளேயும் போகாது. அப்படிப்பட்ட அறிவுரைகள் எது சொன்னாலும் பயன் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட வீணர்கள், அறிவுரைகள் எதையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பயனே இல்லாதது அப்படின்றத ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறார். வீணருக்கு கூறும் பொருள், அந்த வீணாக உள்ளவர்களுக்கு கூறும் பொருள் எப்படிப்பட்டது? குன்றில் கொட்டும் தறி என்பதாக மிக அருமையாக அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த பாடல் ஒரு நெகிழ்ச்சியான மண்ணிலே இறங்கக்கூடிய தறி இங்கே கடினமான வன்மையான பாறையிலே இறங்காது என்பதை இங்கே உவமையாக கொண்டு வந்து இந்த பாடலை அப்படிப்பட்டவர்களுக்கு அம்மையின் பெருமை எப்படி சொன்னாலும் தெரியாது என்பதை, அம்மையுடைய பெருமையை அழகாக சொல்ல. இதே நாலடியாரில் ஒரு பாடல், அந்த பாடலை அப்படியே எடுத்தது போல. அதாவது பன்றிக்குள் பத்தரில் தேமா வடித்தற்றால் நன்றறியாம் அந்தற்கு அறத்து 6 உரைக்கும் கால். அது எப்படி இருக்கான்? குன்றின் மேல் கொட்டும் தறி போல தலை தகர்ந்து சென்று இசையாவாகும் செவிக்கு. அவங்களுடைய காதுக்குள்ளே போகாது. எவ்வளோ ஒரு அருமையான பாட்டு. அப்படியே இந்த பாடலுடைய கருத்தை கொண்டு வருவது போல இந்த 63வது பாடல் அபிராமி அந்தாதியில் இப்படிப்பட்ட வீணர்களாக எதையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் கொண்ட கொள்கை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும். அது எப்படிப்பட்ட கொள்கை என்றால் அது ஒன்றுக்கும் பயன்படாது. ஏன்னா 6 சமயத்தின் தலைவியாக இருப்பவள் இவளே, வேதங்கள் புகழ்வது இவளையே. இதையெல்லாம் தெரிந்திருந்தும் கூட எதையும் ஏற்றுக்கொள்ளாத இவர்கள் வீணர்கள் என்று அழகாக இந்த பாடலிலே எடுத்து உரைக்கிறார் அபிராமி பட்டர். தேரும்படி சில ஏதும் காட்டி முன்செல் கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளா இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே என்பதாக இந்த 63வது பாடலை மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்கிறார். அம்மையை தவிர வேறு கதி இல்லை என்பதை உறுதிப்பட நமக்கு சொல்கிறார். இந்த ஒரு வழி, அந்த ஒரு வழிதான் திருவழியாக, பெருவழியாக, திருநெறிய வழியாக அம்மையை பற்றி சென்றால் மேலான நற்கதி அடையலாம் என்பதை நமக்கு அபிராமி பட்டர் அது உரைப்பாக, இவங்களாம் அந்த அனுபவத்தில் இருந்து சொல்கிறவங்க. வார்த்தையால் மட்டும் இல்லை, வாக்கால் மட்டும் இல்லை, வாழ்ந்து காண்பித்தவர். அந்த நிலையிலேயே வாழ்ந்து காண்பித்தவர். அப்படி வாழ்ந்து காண்பித்ததுனால தான் இந்த வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகளாக இன்றுக்கும் நிலைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது என்றால் அவர்களுடைய
அந்த வாழ்வு வாக்கு நிலைக்கிறது என்றால் அவங்களுடைய வாழ்வு நிலைத்த வாழ்வு. இதை நம்ம உணர்ந்துக்கிட்டாலே போதும். அப்படி வாழ்ந்து காண்பித்ததால் அம்மையுடைய பெருமை இந்த சொல் மூலமாக, இந்த அந்த சொல்லுடைய பொருளாகி நிற்கும் அம்மை என்பதை நமக்கு அழகாக இந்த 63வது பாட்டில் அமைத்து கொடுத்திருக்கிறார் அமராய்பட்டர். இன்றைய நல்ல நாளிலே இந்த பாடலையும் அவருடைய பொருளையும் சிந்திப்பதற்கு அம்மை நமக்கு அருள்பாலித்திருக்கிறார். கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்.